டேய் பெரியய்யா எங்கேயும் இல்ல மண்டபத்திலயும் இல்ல. அங்க என்னவோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஜீப்ல பாம்பெல்லாம் இருக்குல்ல? இருக்குடா. டேய் வண்டியை மண்டபத்துக்கு போ. என்ன கண்ணா தூக்கம் வருதா? என்னடா கையில கத்தியோட வந்திருக்காங்கன்னு சந்தேகப்படுறியா? நீ பெரிய ஆம்பளை. என் பையனை என் வீட்டு முன்னாடியே கொன்ன. நாங்கெல்லாம் கோழைங்க. அதனாலதான் நம்ம வச்சு கழுத்தறுத்த இதே கத்தியா. புரியலையா உனக்கு? உன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் குழந்தைங்க உட்பட எல்லாரையும் வெட்டி கொண்டுட்டேன். இப்போ ஒன்ன உன் புள்ளைய உன் பொண்டாட்டிய எல்லாரையும் கொல்ல வேண்டாம். உன் வம்சமே இல்லாம அழிக்க வேண்டாம். என்ன பாக்குறீங்க? எனக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லடா. ஒரு ஆம்பளை சிங்கத்தோட கையால பலியாக போறேன்னு சந்தோஷப்படுறேன்டா. அவனை விடாதீங்கடா. எப்படி சீவிரம் பாருங்கடா. அவன் தங்கச்சி கொன்னுடாதீங்க. தாய் மாமன் ஜாட இருக்கிற ஆம்பளை நம்ம வம்சத்துல பிறப்பான். கொன்னுடுங்களா இவனை. போகடா. நீ தேவியை குழந்தையை கூட்டு போயிடு. குழந்தைய கிடக்கு. இவ்வளவு வந்துருமா? எல்லாரும் ஓடி போயிருங்க. அவங்க ஆளு வந்துட்டாங்க. வெட்டிங்கடா அவனுங்களை. வெட்டி சாகிடா அவனுங்களை. எங்கடா போயிட்டீங்க? வண்டியை எடுக்கடா. ஐயா வெட்டணும்டா அவனுங்களை. அவனை ஹாஸ்பிட்டலே வெட்டணும். வெட்டிடலாம். யார்கிட்ட வேணாலும் வச்சுக்கலாம். அவனை கும்புறவங்க கிட்ட வச்சுக்க கூடாது. துண்டு துண்டா வெட்டி போட்டுருவாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் இருக்காங்க. அவன் மட்டும் பொழைச்சு வெளியே வந்தானா நாம யாரும் உயிரோடவே இருக்க முடியாது. எவ்வளவு வேண்டாலும் செலவு பண்ணலாம். அவன் உயிரோட வெளியே வரக்கூடாது. நான் ஆர்டர்ல இருக்கிற சில ஓட்டைகள்னால அவன் என்ன ஆனான்னு யாருக்கு தெரியாம பண்ணிட முடியும். ஹாஸ்பிட்டல்லயே அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு போலீஸ் போர்ஸ் அரேஞ்ச் பண்ணு.
கேஸை டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணணும். அந்த கேஸ் எப்பவுமே ஹியரிங்க்கு வராம நான் பாத்துக்கிறேன். இந்தியாவிலேயே மிக பயங்கரமான ஜெயில் தீகார். சாகர வரைக்கும் அங்கேயே ரிமாண்ட்ல கிடக்கட்டும். இத பாருங்க, உங்களுக்கு அண்ணான்றதுனால உங்களுக்கும் அப்பான்றதுனால எனக்கும் அவர் செஞ்சது வேணா சரியா இருக்கலாம். ஆனா சட்டத்துக்கு முன்னாடி கிடையாது. பிரகாஷ், அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. இத பாரு தனஞ்சயா, இந்த பாலிடிக்ஸ்லாம் என்கிட்ட வேண்டாம். அவர் எனக்கு தான் அப்பாவே தவிர டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்ல. அவர் எங்க இருந்தாலும் எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இனிமே இந்த மாதிரிலாம் போன் பண்ணாத. என்னது? இந்த போட்டோ உங்களுடைய தானே? இந்த கெட்டப்ல ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. போ வெளியில, வெளியில போ. உங்க வீக்னஸ் எனக்கு தெரியாதா என்ன? இப்ப போன்னு சொல்ல வேண்டியது 1 மணி நேரம் கழிச்சு டைம் ஆயிடுச்சு உள்ள வா வான்னு சொல்ல வேண்டியது. இது எல்லாமே போய் உங்களை பிடிக்கிறதுக்கு சின்னையா போட்ட பிளானா இருக்கும். இது மாதிரி நடந்தே இருக்காது. ஒருவேளை உண்மையா இருந்தா போகலாம். எங்க வந்தீங்க? என்கிட்ட எது சொல்லிருக்கலாம்ல? என்னங்க இதெல்லாம்? என்னங்க இது? காக்கி உடை கொடுத்த மரியாதையை கூட பெத்தவங்களுக்கு கொடுக்கலடி உன் புள்ள. என்ன பிடிக்க உன்னை கொலை செஞ்சிருக்கான். அப்போ நான் செத்துட்டேன்னு நினைச்சுதான் வந்தீங்களா? அம்மா! தேவி, என்ன இதெல்லாம்? என்னடி இதெல்லாம்? என் புருஷன் ஒண்ணு நினைச்சா அது நடந்தே தீரணும். அதனாலதான் இப்படி பண்ண. அம்மா! என்னங்க இவன் உங்களையே ஏமாத்திட்டானீங்க. டேய், உனக்கு உன் டூட்டி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பகை என் புருஷனுக்கு முக்கியம்டா. என்னங்க என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. நீங்க இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. முதல்ல அம்மாவை ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும். சரண்டர் ஆயிடுங்க. என்னங்க அவன் கூட வாழ்றதை விட நான் உங்க மடியில சாக விரும்புறேன். நீங்க அவன்கிட்ட சரணடையாதீங்க. அப்பா, நீங்க கொண்டது சாதாரண மனுஷங்களே இல்ல, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், ஒரு மேஜிஸ்ட்ரேட்டையே கொண்டிருக்கீங்க. உங்களை பிடிக்கிறதுக்காக இன்னைக்கு அரசாங்கம் 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கு. உங்களால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. டேய்,
என்ன பிடிக்கிறதுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தில்லு அது எப்படி இருக்கணும்னு காட்டுறேன் பாரு. சத்யமூர்த்தி அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.